கேரக்டர் அனிமேஷன் பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ், லேயர் 1, லேயர் 2, டெக்ஸ்ட், லேயர் 3, ஸ்டிக், போர்டு, பிஜி அப்படின்ற லேயர்ஸ் இருக்கு. இதில் பிஜி அப்படின்றதுல பேக்ரவுண்ட் லேயர் இருக்கு, போர்டு அப்படின்றதுல இந்த போர்டு இருக்கு, டெக்ஸ்ட்லாம் இந்த டெக்ஸ்ட் வரக்கூடிய டெக்ஸ்ட்லாம் வந்து போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா காப்பி ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி அந்த ஃப்ரேம்ஸை காப்பி பண்ணிக்கிறோம். அப்புறம் F6 கீ அழுத்தி ஒரு கீ ஃப்ரேமை இன்செர்ட் பண்ணி அந்த கீ ஃப்ரேமில் பேஸ்ட் ஃப்ரேம் கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஒரே வகையான ஆக்ஷன்ஸ் நம்மளுக்கு திருப்பி வரும்போது காப்பி ஃப்ரேம்ஸ், பேஸ்ட் ஃப்ரேம்ஸ் மூலிமா நம்ம ஆக்ஷன்ஸை திருப்பி செய்யாமல் அதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டிக் லேயரில் இந்த ஸ்டிக் ஃபிகர் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் லேயரில் இந்த போர்டு லேயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த டெக்ஸ்ட்லாம் கொடுத்துருக்கேன். போர்டு லேயரில் தான் நான் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கேன். அந்த போர்டில் இருக்கிற டெக்ஸ்ட் மாதிரி இது பாருங்கள். பிஜி லேயரில் பிஜி பேக்ரவுண்ட் இருக்கு. இப்போ இந்த போர்டில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி நவுத்திக்க முடியும். கியூ உங்கள் கீபோர்டில் கியூவை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், உங்கள் கீபோர்டில் இருக்கிற கியூவை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம், அந்த கியூவை ப்ரெஸ் பண்ணி ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் மூலிமா நம்ம எங்கே வேணாலும் நவுத்தி வச்சுக்க முடியும். எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்ம திருப்பி வச்சுக்க முடியும். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக F6 ப்ரெஸ் பண்ணி நான் வேறு ஃப்ரேம்ஸில் வேறு ஷேப்பில் என்னுடைய எழுத்தை நான் வந்து திருப்பிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் கியூ அழுத்திட்டு நம்ம இதுமாரி பண்ண முடியும். ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக போயிட்டு நம்ம மாற்றுறோம். இன்செர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்ற அந்த கீ மூலியமாகவும் நம்ம F6 வந்து ஷார்ட்கட்டு, இன்செர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து அது மூலியமாகவும் நம்ம ஃப்ரேம்ஸை இன்செர்ட் பண்ணிக்க முடியும். அந்த லேயர்ஸை எந்த லேயர்ஸில் வேணுமோ அந்த லேயர் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் கீ ஃப்ரேம் அப்படின்னு கொடுத்தா வரும். இப்போது இந்த தேவையான இந்த அனிமேஷன்ஸ் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன், காப்பி பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃப்ரேம்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் செலக்ட் பண்ணிட்டு மீண்டும் ஒரு F6 கீழே அழுத்தி பேஸ்ட் ஃப்ரேம், F6 தேவையில்லை, அந்த ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு F6 அழுத்தக்கூடாது, ஃப்ரேமை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் ஃப்ரேம் கொடுத்துட்டோம்னா இந்த ஃப்ரேம்ஸ் ஃபுல்லாக இங்கே வந்து காப்பி ஆகிடும். நம்மளுக்கு ஒரே மாதிரியான அனிமேஷன்ஸ் கிடைக்கும். இங்கே நான் எழுத்தை மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அடுத்தடுத்த இதில் போயிட்டு ஈன்றத என்னாகவும் என்னன்றத ஜியாகவும் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ணி இதே மாதிரி காப்பி ஃப்ரேம்ஸ், பேஸ்ட் ஃப்ரேம்ஸ் மட்டுமே பயன்படுத்தி இந்த அனிமேஷன் பண்ணியிருக்கோம். இது அடுத்த டெக்ஸ்ட்டு. வி, நம்மளுடைய கீபோர்டில் வி ப்ரெஸ் பண்ணோம்னா செலக்ஷன் டூல், இந்த செலக்ஷன் டூலை பிடிச்சி அந்த கையை எப்படி வேணால் இழுக்கலாம். நான் அண்டு பண்ணிக்கிறேன். இதை பாருங்கள், இழுக்க முடியுது. செலக்ஷன் டூலியமா இழுக்கலாம். இழுத்து நான் நல்லா அதை தூக்கி போடுற மாதிரி, அந்த எழுத்தை தூக்கி போடுற மாதிரி நான் அனிமேஷன் பண்ணியிருக்கேன். இந்த அனிமேஷனுக்கு தேவையான இடத்துல நம்ம சவுண்டை ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு நல்ல கேரக்டர் அனிமேஷனாக இது இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களுடைய நியூ வீடியோஸ் உங்களை தேடி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம உருவாக்கின அந்த வீடியோ எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம உருவாக்கின ஃப்ளாஷ் வீடியோ.
சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்கள் நியூ வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ.